ஒரு மூட்டை கடலை போட்டாச்சு. ஆமாம், கடலை ஒரு மூட்டை போட்டு கால் விரதாங்கி வந்துருக்கு. கண்ணமொழியெல்லாம் 16 கலரில் தெரியுது உங்களுக்கு. தெரியாமல் இருக்கு, வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கிறக்க கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல். கஞ்சியும் இல்லை தண்ணியும் இல்லையா? மெதுவாக உட்காருங்க. ஆடாடாடா, அங்கே ஒரு ஆள் என்ன பாடி ரொம்ப டேமேஜ் ஆகி வருது. உங்கள் நேரமே அந்து போயிருச்சா பாருங்கள்லாம். கடலை வரைக்கு போயிட்டு ஒரு ஆள் நரம்பந்து வச்சுங்கிறது. இங்கே கடலை நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குது. கடலை நல்லா இருக்குது. எல்லாம் மூட்டைக்கு துணிச்சிட்டிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னொரு ஆள் காணா? மோரிஸ் கடலைங்களா? இந்த காட்டில் தான் பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கண்டாங்க. வாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கடலை சாப்பிட்லாம். எல்லாம் கள்ளவரிக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, சும்மா ஒரு செடி எடுத்துகிட்டு வந்தாங்க பார்க்கலான்னு. விழுது நல்லா நீளமாக இருக்குது, பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. எங்கனாலும் பொறிக்க முடியாது போகுது. ஆளுக்கு ஒவ்வொரு சட்டி பொறிக்க போட்டிங்கன்னா ஜோலி முடியுது. அப்புறம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறது? அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நாங்களும் வருவோம். ஏதோ கடலை வரிக்காட்டி போகுது, சரி வாங்க பொறிச்சுக்கலான்னு ஒரு தைரியமான வார்த்தை வரமாட்டேங்குது வாயில். உங்களாலே ஆகலையா? எப்படி மாட்டினீங்க? எப்படி ஒரு 2 சட்டி பொறி போட்டுட்டு வரலான்னு போனேன். இப்போ நாளைக்கு போனால் செடியாக இருக்கிற வேலை இல்லை. போனதுமே உட்காந்து பொறுக்கலாம். இப்போதான் ஒரு நாளைக்கு கடலை வரிக்கு போய் அங்கே வரும் காது அடிச்ச மாதிரி பேசுகிறீங்களே, எப்படி கோளாறு? நாளைக்கெல்லாம் ஆகுமா? ஆகாதா? சாதம் ரெடி பண்ணுறது எப்படி? சாதம் ரெடி ஆகாதா? ஐ டோன்ட் கேரா? ஒரு நாளைக்கு கடலை வரிக்கு போய் பாருங்க, இங்கிலீஷ் எல்லாம் சித்திக்கு தன்னால வர்றது. பேத்தி இருக்கு, போய் ஆக்குமா சோட்ட. பேத்தி போய் ஆக்கு. கடலை நல்லா குண்டு குண்டாக இருக்குது. எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி காய வைக்கிறாங்க விறகடுப்பில். போது வர வைக்க. தாத்தா தீப்பெட்டி கொண்டு கொடுத்து அந்த சாவி இருந்துச்சு. இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து சுடு தண்ணி வச்சு குளிச்சாதான் கொஞ்சம் உடம்பு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. இல்லைன்னா அப்படியே மேலு கையெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது பாவம். அதனால தான் சுடு தண்ணி காய வைக்கிறோம். சித்தியும் கிளம்பிட்டாங்க போய் சுடு தண்ணி வச்சு குளிக்க போகிறேன்னு. எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் பாவம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க கடலூருக்கு போய். இப்படி இருக்க வந்தா மணி 6 மணிக்கு 6:30. தயிர் பால் கறந்து ஓடி நிற்கிறாங்க. ஓடுங்க சீக்கிரமா. தயிர் வாங்கி கரைச்சி குடிக்கிறேன்.